இந்த படத்த இன்னைக்கு ரிவ்யூ பண்ணா மட்டும் தான் அது ரொம்ப கரெக்ட்டான ஒரு மேட்ச்சா இருக்கும். அது என்ன படம் அப்டின்னா, வணக்கம். நான் ஆனந்த். விஜய் சேதுபதி, கத்ரினா கைஃப், சண்முகராஜா, ராதிகா, ராஜேஷ் இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் ஸ்ரீராம் ராகவன் டைரக்ஷன்ல ஹிந்தி பிளஸ் தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு பைலிங்குவலான ஒரு படம் தான் மேரி கிறிஸ்மஸ். இந்த படம் லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்டின்னா, இந்த படமே ஒரு அ மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா தான். ஸ்டோரி பார்த்தீங்க அப்டின்னா, துபாய்ல வந்து ஒரு ஆர்க்கிடெக்ட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. அவரோட லீவுக்கு வந்து கிறிஸ்மஸ் லீவுக்கு வந்து மும்பை வராரு. அவரோட ஊரான மும்பைக்கு. அப்படி வரப்ப மும்பைக்கு கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வந்து ஆம், ஒ சர்ச்ல எல்லாமே இது பண்ணுவாங்கல்ல, ஜெபம்லாம் பண்ணி வழிபாடு பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி மும்பை லைட்டா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நைட் ஒரு தனியா ஒரு ட்ரிப் மாரி அப்படியே எல்லா பக்கமும் போறாரு ஒரு இடத்துக்கா. அப்படி போறப்ப ரேண்டமா கத்ரினா கைஃபையும் அவங்களோட பொண்ணையும் மீட் பண்றாரு. அவங்க வந்து அவங்க சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு கையில கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அவங்களால கரெக்ட்டா இது பண்ண முடியல. அப்படிங்கிறப்ப சரி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதுங்கிறனால, நானே வேணா உங்கள வீட்ல வந்து விடுறேன். குடுங்க உங்க திங்ஸ குடுங்கன்னு சொல்லி, சும்மா ஒரு 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 நல்ல எண்ணத்துல ஹெல்ப் பண்றாரு. அப்படி அவங்க வீட்ல போய் அவங்கள டிராப் பண்றப்ப, அவங்க ஹஸ்பண்ட யாரோ கொலை பண்ணிடுறாங்க. கொன்னு சேர்ல உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. கத்ரினா கைஃபோட ஹஸ்பண்ட. இவரு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப தான் லீவுக்காக அவரோட ஊருக்கு வந்திருக்காரு. இந்த டைம்ல இந்த மாரி ஒரு பிரச்சனை அப்படின்னா, எப்படி அப்படிங்கிற மாரி அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. இந்த பிரச்சனையில இருந்து விஜய் சேதுபதி எப்படி தப்பிச்சாரு? கத்ரினா கைஃபோட ஹஸ்பண்ட கொன்னது யாரு? அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த மேரி கிறிஸ்மஸ். படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு அது கரெக்ட்டா எப்படின்னே அத கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா இந்த வேர்ட்ன்னு சொல்ல முடியல. அது பார்க்கிறப்பயே அந்த பழைய படங்கள்ல பார்க்கிறப்ப அந்த ஒரு ஃப்ரேம் இருக்கும்ல. அது கொஞ்சம் ஒரு அது கரெக்ட்டா தெரியல. அந்த அந்த ஃப்ரேம் பார்க்கிறப்ப உங்களுக்கு புரியும். அது அது அந்த மாரி இருந்துச்சு. அது அது கரெக்ட்டா சொல்ல தெரியல. அந்த ஃப்ரேமே வந்து கொஞ்சம் ஒரு மாரி இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாரி சொல்ல வரேன். அது மாரி படத்தோட மியூசிக் ஸ்கோர் எல்லாமே இப்போ ஒரு சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகுது அப்டின்னா, அந்த இடத்துல ஒரு ஹையா போடுவாங்கல்ல. டங், டன் டங், டங் அந்த மாரிலாம் எதுவுமே இல்லாம, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ரொம்ப நார்மலா ஒரு ஒரு மெலோடி ஃபீல் தான் அந்த அந்த இது கொண்டு பண்ணியிருக்கும். அந்த மாரி இருந்துச்சு. படத்துல விஜய் சேதுபதி எந்த படம் நடிச்சாலும் சரி, ஹிந்தி ஃபிலிம் ஹாலிவுட் படமே நடிச்சா கூட, என்னோட மேனரிசம் என்னவோ அதுல தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாரி இதுலயுமே அந்த அவரோட நேச்சரா அவர் என்ன மேனரிசம் பண்ணுவாரோ, அத ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அது மாரி படம் ஒண்ணு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் அல்ல 1 ஹவர் வரைக்கும் படம் ஒரு மாரி ஒரு 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 பிளாட் சர்ஃபேஸ்ல தான் படம் போகும். ரொம்ப ஸ்மூத்தா ஒரே லெவல்ல தான் போகும். ஒன்ஸ் மிஸ்ட்ரி எல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுருச்சுன்னா, படம் அதுக்கடுத்து அப்படி அப்படியே நெறைய அன்ஃபோல்டு திங்ஸ்லாம் ஓப்பன் ஆகி, படம் வந்து பல கிளை கதைகள் மாரி விரிய விரிய ஆரம்பிக்கும். அதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல இந்த மர்டர் இத தவிர்த்து படத்துக்குள்ள நெறைய லேயர்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ரைட்டிங் ஒர்க் ரொம்ப சூப்பரா இருந்த மாரி இருந்துச்சு. இந்த ஒரு சஸ்பென்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்குறோம் அப்டின்னா, அந்த ஒரு ஃபீல் யாருமே கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா, அதுக்கடுத்து நமக்கு அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிரும் அப்டிங்கிறப்ப, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது மாரி படத்துல வந்து இவங்கள தவிர்த்து ராதிகா, சண்முகராஜா, ராஜி சிவா முக்கியமானதுல வந்திருக்காங்க. ராதிகாவும், சண்முகராஜாவும் வரக்கூடிய அந்த போர்ஷன் ரொம்ப கம்மியா இருந்தா கூட, அவங்க வரக்கூடிய அந்த சின்ன போர்ஷன்ல ரொம்ப பயங்கரமா சிரிக்க வச்சுட்டு போயிருக்காங்க. படத்துல டார்க் காமெடி நெறைய இருக்கு. படத்துல பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய டார்க் காமெடி இருக்கு. அது வந்து புரிஞ்சுச்சுன்னா, நிச்சயமா அத என்ஜாய் பண்ணுவீங்க. ஹாஹா! ஹோன்னு சிரிச்சு என்ஜாய் பண்ற மாரி இல்லாம, ரொம்ப டார்க் காமெடி நெறைய இருக்கு. படத்தோட கிளைமாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்தோட கிளைமாக்ஸ். அதுல அந்த ரொம்ப ஒரு கியூட்டா ஒரு அழகான விஷயத்த கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த படம் பார்க்குறப்ப நிச்சயமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். படம் Netflixல தமிழ்ல அவைலபிளா இருக்கு. பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலாம். வேற ஏதாவது படத்த ரிவ்யூ பண்ண நெனச்சீங்கன்னா, அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியன ஹானஸ்ட்டான ஒப்பீனியன ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.